ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ நம்ம எஸ்எஸ்சி 2025 செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வர வேண்டியது. அதே மாரி இன்னும் 2, 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் 4, 5 நாள்ல வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கான நோட்டிஃபிகேஷன் வரணும். பட் எல்லாருமே ஒரு கெஸ் பண்ணியிருந்தோம். இந்த வருஷத்தோட நோட்டிஃபிகேஷன் இல்ல எக்ஸாம் டேட்ஸ் எல்லாமே தள்ளி போகும். ஏன்னா 2024ல நடந்த பிரச்சனைங்க வந்து இன்னுமே நிலுவையில இருக்குது. அத ரெக்டிஃபை பண்ணாம இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி நம்ம நெனச்சிருந்தோம். அது மாரியே எஸ்எஸ்சில இருந்து ஒரு நோட்டீஸ் குடுத்திருக்காங்க. இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, 2025, 26க்கான ஆனுவல் பிளானர்ன்றது ரிவைஸ் பண்ணி மறுபடியும் நாங்க விடுவோம். ஏன்னா 25, 26க்கான ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி விட்டாச்சு. இப்ப அத நாங்க ரிவைஸ் பண்ணி புது டேட்ஸ் நாங்க குடுப்போம்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்தரா வந்து அவங்க வெப்சைட்ல வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க. இது வந்து செலக்ஷன் போஸ்ட்க்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா, அப்ப செலக்ஷன் போஸ்ட்லருந்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கப்புறம் ஃபர்தரா அவங்க சொன்னா தான் நமக்கு அத பத்தி தெரியும். அது கூடவே அவங்க இன்னொரு நோட்டீஸும் ஒண்ணு விட்டுருக்காங்க. இந்த நோட்டீஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் பேஸ்ட் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து இதுக்கப்புறம் வந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆதார் பேஸ்ட் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அகைன் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஏன்னா 2024ல நடந்த பல பிரச்சனைகள்ல ஒரு முக்கியமான பிரச்சனை ஆள் மாறாட்டம். அப்ளை பண்றவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. பட் எக்ஸாம் வந்து எழுதுறவங்க இன்னொருத்தவங்களா இருப்பாங்க. இந்த மாரி நெறைய ப்ராக்ஸி கேண்டிடேட்ஸ் வந்து நார்த்ல பெரிய பிரச்சனையா இருந்தது. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரிஃபர்மேஷன்ஸ்ல பல கோரிக்கைகள இது ஒரு கோரிக்கையா வச்சிருந்தாங்க. அது எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ண போறாங்கன்னா, இப்ப பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதிலயும் பார்த்தீங்கன்னா, சில டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா, இப்ப அவங்க ஒரு வேர்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, சச் ஆதார் ஆத்தென்டிகேஷன் இஸ் வாலண்டரின்னு போட்டிருக்காங்க. அதாவது மேண்டேட்டரின்னு போடல, வாலண்டரின்னு போட்டிருக்காங்க. வாலண்டரினா தானா முன் வந்து செய்யணும் அப்படின்ற மாரி. மேண்டேட்டரினா கட்டாயம் செய்யணும் அப்படின்றது. ஆனா வாலண்டரி போட்டிருக்காங்க. இது வந்து இப்ப ஆர்ஆர்பியோட ஏஎல்பி எக்ஸாமும் வந்துச்சு. ஆர்ஆர்பி, ஏஎல்பி எக்ஸாம்லயும் ஆதார் பேஸ்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாலண்டரியா தான் அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க தெளிவா என்ன சொல்லியிருந்தாங்க, ஆதார் பேஸ் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியா முடியும் ஒரு ஸ்டேஜ்லயுமே. அப்படி இல்லாத பட்சத்தில ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒண்ணு போகும். யாரெல்லாம் ஆதார் பேஸ் பண்ணலையோ, அவங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து டிலே ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த டிலே ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே இதுக்கப்புறம் ஆதார் பேஸ்டு அப்ளிகேஷன நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்ப அதே மாரியான ஒரு விஷயங்க தான் இங்கேயும் கொண்டு வராங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வாலண்டரின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஆதார் பேஸ்டு வந்து எங்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்றது மே 2025ல இருந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் வர எல்லா எக்ஸாம்ஸ்லயும். இத பத்தின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அப்புறம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல குடுப்பாங்க. மொத்தம் 3 ஸ்டேஜ்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2வது அ அப்ளிகேஷன் ஃபில்லிங் ப்ராசஸ்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3வது எக்ஸாம் சென்டர்ஸ்ல இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் சென்டர் போம்போது உங்க பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடந்த அப்புறம் தான் நீங்க உள்ள போற மாரி இருக்கும். பட் இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். பட் அந்த வாலண்டரின்ற ஏரியா வந்து எப்படி அவங்க தான் மாத்தப் போறாங்கன்னு நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம். ஸோ பட் இந்த சீரிஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ்லாம் ஏன் நடக்குது? ஏன்னா நார்த்ல வந்து இன்னும் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மேபி அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 2024ல நடந்த எக்ஸாம்ஸ்ல நெறைய குளறுபடிகள் நடந்தது. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்து நெறைய பேருக்கு ஜஸ்டிஸா ஜஸ்ட்டா நடக்கல. சில பேருக்கு வந்து நல்ல மார்க்ஸ் அவங்க எடுத்திருந்தாங்க. அந்த மார்க்ஸ் அவங்க வச்சு அழகா கிளியரே பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுக்கு மார்க்ஸ் ரெட்யூஸ் ஆகியிருந்திருக்குது. அந்த மாரி நெறைய பிரச்சனை வந்த உடனே, சில பேர் ரொம்ப கம்மியான மார்க்ஸ் எடுத்தாங்க. டப்புனு அவங்க மார்க்ஸ் இன்கிரீஸ் ஆகி அவங்களுக்கு ஜாபே கிடைச்சிருச்சு. ஸோ, அதுல நெறைய பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்ல. அந்த டெல்லி ஹைகோர்ட்டோட ஃபைனல் ஹியரிங் அதோட டெசிஷன் வந்த அப்புறம் தான் 2024ஓட அந்த ஹோல்ல இருக்கக்கூடிய அந்த வேக்கன்ஸீஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணுன்ற ஃபைனல் அந்த கன்க்ளூஷன்க்கு வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. அது வராம இந்த வருஷத்தோட எக்ஸாம் கண்டக்ட் பண்றதும் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது. அதே நேரத்தில இப்ப நார்த்ல ஒரு புரொட்டஸ்டும் சில பேர் நடத்திட்டு இருக்காங்க. ரேங்கர்ஸ் குருகுல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்எஸ்சி ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு ஒரு புரொட்டஸ்ட் நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் அவங்க போய் ஆஃபீஸ்ல பேசினாங்க. ஆனா, அப்ப ரிஃபர்மேஷன்ஸ் வந்து இவங்க கேட்கும்போது, கண்டிப்பா இதெல்லாம் நாங்க பண்றோம்னு வாய்மொழியா அவங்க வந்து சொல்லி அனுப்பிட்டாங்க. பட் அதுக்கான எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காத பட்சத்தில, ஸோ இது வந்து புரொட்டஸ்ட்ன்றது ஆக்சுவலா நேத்து நடந்தது. இன்னைக்கு வந்து அவங்க நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இந்த மாரி நாங்க காலண்டர் ரிவைஸ் பண்ண போறோம். பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வரப்போறோம். ஆனா நேத்து வந்து புரொட்டஸ்ட் பண்ணும்போது அவங்க ஃபர்தரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க எல்லாருமே, இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் புரொட்டஸ்ட்டா நாங்க எடுத்துட்டு போக போறோம். நார்த்ன்னு இல்ல, எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே எல்லா டீச்சர்ஸுமே சேர்ந்து இது பண்ணணும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி புரொட்டஸ்ட்லாம் இப்ப நடக்க ஆரம்பிக்க பட்சத்தில, மேபி எஸ்எஸ்சி வந்து இத நோட்டீஸ் பண்ணி, சரி நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணுன்றதுக்கு எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே, இந்த எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸ்ன்றது இப்ப தள்ளி போகுது. இத பாசிட்டிவா பார்க்கிறதா, நெகட்டிவா பார்க்கிறதா, ஸ்டூடண்ட்ஸோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. பட் இத நம்ம எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்கணும்ன்றத நம்ம பார்ப்போம்.
ஸோ இப்ப நம்ம எஸ்எஸ்சியோட பிரிப்பரேஷன பக்காவா பிளான் பண்ணி எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 2025 எக்ஸாம்னு வரும்போது புது கேண்டிடேட்ஸ் நெறைய பேர் உள்ள வருவீங்க. நீங்க எப்பவுமே இது வந்துட்டு சப்போஸ் இவங்க சொன்ன டேட்ல எக்ஸாம் நடக்கிறதா இருந்தா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இது டிலே ஆகுறபோது என்ன ஆகும்னா, டைம்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா கெடைக்கும். இந்த வருஷம் நீங்க ஒரு நல்ல அட்டெம்ப்ட் குடுக்குறதுக்கான சான்ஸஸும் இருக்கு. அதே மாரி ஆல்ரெடி பிரிப்பரேஷன்ல இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா, மேபி சில நேரத்தில பிரிப்பரேஷன் லேக் ஆயிருக்கலாம். இல்ல இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் சில ஏரியால தேவைப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் இந்த டைம்ல நல்லா யுட்டிலைஸ் பண்ணிட்டு, உங்களோட பிரிப்பரேஷன் நல்லா எடுத்துட்டு வரலாம். பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப எஸ்எஸ்சி பிரிப்பரேஷனுக்கான ஒரு பக்கா பிளான்ன்றது வர சாட்டர்டே நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ல நாங்க ஒண்ணு குடுக்கலான்ட்டு இருக்கோம். அந்த பிளானர் படி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான பிரிப்பரேஷன முடிக்கிற மாரியான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம். அண்ட் ஃபர்தரா எஸ்எஸ்சி ரிலேட்டடான சப்ஜெக்ட் வீடியோஸும் நம்ம சேனல்ல வரும். அண்ட் எஸ்எஸ்சி பத்தி பிகினர்ஸ் வரீங்கன்னா, இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் என்ன? இது எப்படிலாம் நீங்க அப்ரோச் பண்ணணுன்ற கைடன்ஸ் பொறுத்தவரைக்கும் நெறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் வரப்போகுது. அண்ட் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்க பட்சத்தில எங்களோட டெலகிராம் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் கம்யூனிட்டிக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. 2 சேனல் வச்சிருக்கோம். ஒண்ணு அப்டேட்க்கானது, இன்னொன்னு வந்து டிஸ்கஷன்க்கானது. இது 2த்துலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். தேங்க் யூ.